அம்மா படியே அம்மா சொல்லுங்க எப்படி ஓய் திருப்பார்கடல ஒரு பாதமகவும் மந்திரகிரி மலையில் மத்தாகவும் ஆதிசத்தன் என்னும் பாம்பை இழுக்கையிலாக பயன்படுத்தி சரி வாசுகி என்னும் பாம்பை சிம்மானாக வைத்து தேவர்கள் ஒரு புறமும் அசுராதி குற்றங்கள் மறுபுறமும் இருபுறமும் நின்று தேவ அமிர்தமானது கண்டார்கள். சரி அந்த அமிர்தத்திலே முதலாக என்ன பிறந்தது? என்ன? முதலாக மூதேவி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் பிறந்தாள். ஓ மூதேவி உண்மைதான். சரி. இரண்டாவதாக ஸ்ரீதேவி என்ற ஒரு பெண் பிறந்தாள். மூன்றாவதாக யாரம்மா? கண்ணம்மா. 60,000 சப்த கன்னிமார்கள் பிறந்தார்கள். சரி. அதிலே நான் ஒருவன். 60,000 சப்த கன்னியில நீங்க ஒருவன். உண்மைதான். சரி கண்ணம்மா. ஓய் அந்த தேவமிதத்திலே இந்த கலைவாணி சரஸ்வதி நான் பிறந்திருந்தாலும் எனக்கோ திருமணமாகிவிட்டது. ஓ கல்யாணம் ஆயிடுச்சா? உண்மைதான். யாரம்மா? நான் எந்த நாட்டு மன்னனை திருமணம் செய்தேன். யாரு? சொல்லம்மா. என்னுடைய புருஷி யாரு? என்ன பல்லு வளர்க்கல புருஷா? என்ன புருஷன்? என்னுடைய புருஷன். புருஷன். ஓ புருஷன். என்னுடைய மன்னவர் யார் தெரியும்? யாரம்மா? என்னுடைய கணவர் யார் தெரியும்? யாரு? அண்ணா. ஓய் என்னுடைய கணவருடைய பேரு என்னுடைய வாயினால் நான் எப்படி வச்சனிப்பது? வாயில சொல்ல போது இப்படி திரும்பி கொலையில சொல்லு. நல்லா பொட்டிக்கிச்சு. இல்ல அடியே இல்ல பாஞ்சா கண்ணம்மா. ஓய் அழைக்க மன்னவர் யார் தெரியுமா? அடியே தெக்கமலோ ஓ
மாலையிட்டு வந்தவர் யார் தெரியுமா? சத்தியலோகத்தை பொறுப்புடமாக ஆண்டு வரக்கூடிய சதுர்முகம் படைத்த பிரம்மதேவ மன்னனையே மாலையிட்டு. ஓ, பிரம்மதேவ மன்னனை. சரி சரி அம்மா. பிரம்மதேவ மன்னனை மாலையிட்டு எனக்கோ எத்தனை குழந்தைகள்? எத்தனை? எனக்கோ 3 குழந்தைகள். யார் யாரு? தக்கன், தரணி, நாரதன். சரி. 3 குழந்தைகளை பெற்றெடுத்து எங்களுடைய சத்தியலோகத்தை நாங்கள் சீரும் சிறப்புடனே வாழ்ந்து வந்திருந்தாலும் சரி, தாங்கள் ஓடோடி வந்து விசிக்காது. ஏதோ தெரியல, அது சீக்கிரம் விட்டாங்க அழைத்தர சொன்னா. சத்தியமா ஓடு. ஏன்டா வெள்ளார் சொல்றாடா? ஏன் இவ்வளவு நேரம்? ஏன் நீ இவ்வளவு நேரம் ஏன் கேட்கல? அடிப்பியா எப்படியா முண்டா? பேருட்டு கூப்பிட கோவம் வந்துருமா? பேருட்டு கூப்பிட 10 பேர்
உங்கள் பொன்னான திருடி வேலைகளுக்கு சரி கல்லு பொறி போல இருக்கிறான் பொன்னா அதனால் மிக பிள்ளை வெட்டியே வரை கொழுந்து அடிக்கடி அவனைய பாத்துட்டு இருக்கிறேன் அவன் என்னமோ பண்றாங்க ஏங்க வாடாங்க என்ன பண்ற கல்லு பொறி இருக்கிறான் அவனை பத்தி என்ன சொல்லு உங்கள் பொன்னான திருடி வேலைகளுக்கு அவங்களுக்கு மல்லிகை பிள்ளை வெட்டியே வரை கொழுந்து என்னடா அவகிட்ட கையை காமிச்சு என்னடா பண்ணிட்டு என்னடா அவன் என்ன பண்றான் தெரியுமா என்ன பண்ணான் கையில என்ன இருக்குன்னு கேளுங்க அவன் கையில என்ன இருக்குன்னு கேளுங்க அவன் காசு வச்சு கூப்பிடுறாங்க கையில என்னடா ஆகுது கையில புண்டையாகுது. ஏங்க அவன் கையில 10 ரூபாய் காசை வச்சிட்டு இல்லைங்க, வானத்தை பார்த்தல. வானத்தை பார்த்தா என்ன தெரியுது உனக்கு? உலகத்துல கருப்பு காக்கா தான் இருக்குது. ஆமா, வெள்ளை காக்கா எங்கேயாச்சும் பாத்துக்கிறீங்களா? இது வரைக்கும் பார்த்ததில்ல சாமி. அங்க பாரு பறக்குது. எங்கடா பறக்குது? அங்கேயே பாத்துக்கிட்டு எங்கடா பறக்குது? வெள்ளை காக்கா பறக்குது, கருப்பு காக்கா வரையா இல்லையா? ஏய் 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 ஆறாம ஏய் ஏன் முடியாது ஏய் 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 தம்பி ஏய் கண்ணு ஏய் போடா. போடா ஏய் முடியாதுங்கறே என்ன காய் பத்திரை வாங்கிட்டு ஏய் ஆறாம நீயே வேற கருமாந்திரம் மாப்ள. என்ன நாளை வர முடியாது போடா ஏய் வா மீதி காசு அப்புறம் கொடுத்தறேன். டேய் போடா விடு சொல்றேன் அட என்ன பத்திரை வாங்கிட்டு போறான்ற? யாரு பொண்டாட்டி? யாரடா நீ? என்னடா நீ? என்னடா நடிச்சிட்ட? என்னடா நடிச்சிட்ட? இந்த அடிக்கிறால வச்ச கூடாது. என்னடா? என்ன உன் பொண்டாடி சும்மாவே கட்டி பிடிச்சாங்க? பணம் 10 ரூபா வாங்கி இருக்கறான். பணம் 10 ரூபா பணம் உன்கிட்ட வாங்குனியா? ஏங்க ஏய் அவன் தான் குடுக்குறானா? வாங்கி எங்க சுருவிட்டு எடுத்து கொடு. பணம் வாங்கினியா இல்லையா? வாங்கிடா உன் பணத்தை. யா சாமி மகாராஜா பாக்க பொம்பளைங்க அந்த கேஜ் எடுக்குது ஏங்க பணமெல்லாம் வாங்குறீங்க அப்படியே இங்க கேளுங்க. ஏங்க எப்படி? எனக்கு ஒரு நாளைக்கு கொடுங்களேன். ஏங்க நான் பணமெல்லாம் வாங்கலீங்க அவன் போய் சொல்றான் சத்தியமா சொல்றேன், உன் பொண்டாடி காசு வாங்க. சத்தியமா பணமே வாங்கலீங்க ஐயா ஆமா வாங்கிச்சா இல்லையா? என்னடா இது ஒரு பஞ்சாயத்து என்னடா பிரச்சனை? காசு பணம் 10 ரூபா வாங்கினாங்களா இல்லையா? குழந்தையும் தெய்வம் ஏய் வாங்கினாங்களா இல்லையா சொல்லு. குழந்தையும் தெய்வமும் ஒன்று. வாங்கினாங்களா? அவன் சொன்னா அவன் சுண்ணியை பிடிச்சிட்டு இப்ப ஊம்பு. இப்ப நான் போய் சொல்லுவேன், அந்த பையன் போய் சொல்லுவானா? ஏன்னா அது அந்த காரியத்துக்கு அப்ப நான் அதை செய்யணுமா? ஆமா சாமி, காசு 10 ரூபா வாங்காதான். ஏங்க இந்த காசு 10 ரூபாய்